वाराहि वैष्णवी वाराहि वैष्णवी वाराहि वैष्णवी वनवासिनी सदा वन्देऽहं 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 वाराहि वैष्णवी। அம்மா சனிக்கிழமையில் இருக்கும்பா.
இன்னைக்கான நைவேத்தியம் என்னன்னு கேட்குற கருப்பு உளுந்து. ஒன்று எள்ளில் பண்ணணும், இல்லைன்னா கருப்பு உளுந்து பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். நவராத்திரியே லேடிஸ்க்கான பண்டிகை அப்படிங்கிறது வரிசையாக இந்த மாதிரி லேடிஸ்க்கு எது ஹெல்தியான விஷயமோ அதை நம்ம பண்ணுறோம். ஸ்வீட் பாயசம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரட் கீர் பணம். ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கேரட்டும் 10 முந்திரி பருப்பும் நல்லா குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வாங்கி அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துட்டோம். சரி, கேரட் ஒரு 1/4 கிலோ, 10 முந்திரி பருப்பு ரெண்டையும் ஒரு 4 விசில் வாங்குவோம், அரைச்சி எடுத்துருவோம். இது வந்து ஒரு 1 லிட்டர் மில்க்கு. இது காஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணலாம். நம்ம பார்த்து குலுக்கு நம்ம பாடலைன்னா அப்படி ஆடடா பரவாயில்லையே, இது இன்னும் பெரிய ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கே. ஏன்னா எல்லாரையும் பாட சொல்லிட்டு நம்ம பாடலைன்னா அப்படி நம்ம கண்டிப்பா. இந்த பாட்டு வந்து எங்கள் அம்மாவே எழுதிருந்துச்சு. ஓ, எங்கள் அம்மா நிறைய பாட்டு எழுதியிருக்கா. ஓகே, காமாட்சி பேரில். அதுவும் இந்த பாட்டு பர்டிகுலர்லி கற்பகாம்பாள், மயிலாப்பூர் கற்பகாம்பாள். ஏன்னா எங்கள் அம்மா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கற்பகாம்பாள் கோயில் வாசலில் இருக்கிற அந்த சன்னதி தெருவில் தான் இருந்தா. ஓகே, அதனால அம்மாவுக்கு கற்பகாம்பாள் மேலேயும் ரொம்ப இது உண்டு. ஸோ கருணை நீ புரிவாயே தாயே, கடை கண் பாராயே கற்பகவல்லியே, கருணை நீ புரிவாயே தாயே, கடை கண் பாராயே கற்பகவல்லியே, இத்திரு அருள் தந்தேனே காத்திடுவாயம்மா அம்மா அம்மா, திரு அருள் தந்தேனை காத்திடுவாயம்மா, பொறுமையை சோதிக்காமல் புகலிடம் தாராயம்மா, பொறுமை சோதிக்காமல் புகலிடம் தாராயம்மா, கருணை நீ புரிவாயே தாயே, சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி அந்தரி அம்மை அகிலாண்டநாயகி, சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி அந்தரி அம்மை அகிலாண்டநாயகி, வந்தனைகள் செய்தோம் வடிவுடை நாயகி, சந்ததம் உந்தன் பதம் சரணடைந்தோம் அம்மா, வந்தனைகள் செய்தோம் வடிவுடை நாயகி, சந்ததம் உந்தன் பதம் சரணடைந்தோம் அம்மா, கருணை நீ புரிவாயே தாயே, கடை கண் பாராயே கற்பகவல்லியே. சூப்பர் சூப்பர்மா, பிரமாதமாக இருந்தது. ஸோ ரீசெண்ட் டேஸாக இந்த திருத்தலம் திருவண்ணாமலை இருந்ததுலேருந்தே நான் நிறைய பாட்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ அதில் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுமா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய பாட்டு எழுதிட்டா. ஸோ இது ஆட் பண்ணிடலாம் இந்த பாலோட சேர்த்து. குங்குமப்பூ அம்பாள் நைவேத்தியம்ன்றதே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சரி, நல்லா இன்னைக்கு வந்து வாத்தியத்தோட பாட விட்டுருக்கலாம், மறந்தாச்சு. அதாவது ஆத்மார்த்தமாக பாடுறது தான் ரொம்ப இதே ஒழிய. ஆனால் இதில் நான் பெருமையாக சொல்லிப்பேன், எங்கள் அம்மா எழுதின பாட்டு உண்மை. ஆனால் 80 வயசுக்கும் எங்கள் அம்மா வந்து
இன்னும் தம் கட்டி பாடுறா, அதான் பெரிய விஷயம். ஓ சூப்பர். ஸோ கற்பகாம்பாளுமே நம்ம வந்து மயிலாப்பூர் கற்பகாம்பாள் எத்தனை பேருக்கு பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். பாபநாசன் அப்படி அழகா சிவன், ஆமா. இருப்பாங்க. பாபநாசன் சிவன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எல்லா பாட்டுமே கற்பகாம்பாள் மேல நிறைய எழுதியிருக்கார். பிகாஸ் அவர் வந்து மயிலாப்பூர்லேயே இருந்ததுனால அவருக்கு இந்த 400 விளையாட்டு பொம்மையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் அவர் எழுதின பாட்டு தான். இந்த பாட்டெல்லாம் கேட்டோன்னா கண்ணில் தண்ணி வராத இருக்காது. ஆனால் அம்பாளை வந்து இந்த பாட்டு ரூபத்தில் பிரத்யக்ஷமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது. சொல்கிற மாதிரி அவள் லோக மாதா அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை அவள்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதனால தான் சக்கரை போடலாம்ப்பா. அப்பா எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பா, அம்மா தான் கொஞ்சம் நீட்டாக இருப்பா. ஏலக்காய் பொடி போட்டுடலாம்ப்பா. இது அப்படியே இந்த சைடில் போட்டுடலாம். நம்ம சுண்டலை பண்ணிடலாம். ஓகேம்மா. ஸோ அம்மா இது பாயசம் கொதிச்சுட்டு இருக்குப்பா. கருப்பு உளுந்து சுண்டல் பண்ணலாம். நல்லெண்ணெய்ப்பா. கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். மிளகாத்தூள், உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பில் தான் நம்ம பண்ணுறோம் சுண்டல்னாலும் இது க்ரன்ச்சியாக இருக்கும் சுண்டலுக்கு நடுப்புற. ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம், ½ டீஸ்பூன். காரப்பொடி, கருவேப்பிலைப்பா. இது வந்து ஒரு 4 hours ஊறினா போகிறோம். 4 hours கூட வேண்டாம், 2 hours வெந்நீரை விட்டு ஊற வைங்க போகிறோம். 2 விசில் போகிறோம். இதை இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு, நீங்கள் சுண்டல்லையே உப்பு போட்டு வேக விடுறீங்கன்னா வெளியில் போடுறச்சு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சரி. உப்பு போட்டு வேக விடுறீங்கன்னா 3 விசில் 4 விசில் வரலாம். தேங்காய், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரசாதமே ஒரு நாள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம பெண்களுக்கு. அதனால தான் ஒன்று சிமிழி உருண்டைன்னு இந்த எள்ளு உருண்டை பண்ணி தருவா இந்த சனிக்கிழமையில். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து. கொத்தமல்லி தப்பா. அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். எலுமிச்சம்பழச்சாறு ஒரு பழம், சின்னதாக ஒரு பழம் போதும். இந்த பாயசம் அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். ஓகேம்மா. இதில் வந்து நீங்கள் நெய்யில் வந்து சாரப்பருப்பு வறுத்து போட்டுக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். வறுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இதில் முந்திரி பருப்பு வச்சு தான் அரைச்சி விட்ருக்கோம். அதனால் முந்திரி பருப்புலாம் தாளிக்க வேண்டாம்.
ஸோ இன்னைக்கான சனிக்கிழமை பிரசாதம் கருப்பு உளுந்தும் கேரட் பாயசமும்ப்பா அம்பாளுக்கு நிவேதனம். ஓகே. எப்பயுமே நவராத்திரியில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேருக்கு முதல் 3 நாள் துர்கைக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கு பண்ணுவாள். மூலா நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாளை ஆகாவனம் பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம வாராகி அவளுடைய சேனா தளபதியோட 3வது நாளை கொண்டாடிடும். ஓகேம்மா. இன்றைக்கான பிரசாதம் கருப்புளுந்து சுண்டலும் கேரட் கீருப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா சூப்பராக டேஸ்டியான அண்ட் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி 2 பிரசாதமுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து சொல்லி போட்டீங்க, உளுந்து போட்டால் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி சத்தம் அங்கே வரைக்கும் சூப்பராக இருக்குமா. இது நம்ம கேட்கவே வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். பட் கண்டென்ஸ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணால் இன்னும் ரிச்சாக இருக்கும். போட்டு நல்லா. ஆமாம், எனக்கு ஒரு கேள்வி. நான் உங்கள்கிட்ட கிரே தானே சொன்னேன். கிரே தான் சொன்னீங்க. இன்னும் இது கையில் கிடச்சிச்சுன்னா எடுத்து போட்டு வந்துட்டேன். சாரி. போனால் தான் எனக்கு பதிலாக நீங்கள் வந்து அதே நாளைக்கெலாம் ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு வந்து பிரசாதம் சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக வாராகி அம்மனோட அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. யூஸ்வலி இது வந்து நம்ம அந்த லக்ஷ்மி முகத்தோட தான் எல்லாரும் பார்த்துட்ருப்போம். திடீர்னு வாராகி உள்ளே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அழகாக இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஓகே விவர்ஸ், இன்றைக்கு அம்மாவோட நம்மளுடைய ஆனந்தம் இல்லத்தில் இந்த நவராத்திரி டே 3 ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு டே 4 பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 நவராத்திரி ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.